எடப்பாடி பழனிசாமி பல தோல்விகளை கண்டுள்ளார் என்று சொல்லியிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மறந்துருப்பீங்க, மமதையில் இருக்கிறீங்க, அதனால இப்படிப்பட்ட திமுறான பேச்சை பேசிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பிற்காலத்தை நினைச்சு பாருங்க. 2011 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட கிடைக்க முடியல. இன்றைய தினம் 2011 2021 வரை பல தேர்தல்கள் களம் கண்ட கட்சி அதிமுக கட்சி. 2011 அதிமுக ஆட்சி, 2016 அதிமுக ஆட்சி, ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்த சரித்திரத்தை படைத்தார் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 234 தொகுதியிலும் கூட்டணி இல்லாம ரட்டளையில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி. மறந்து விட்டீர்களா? ஒரு இடம் கூட உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கல. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கிடைக்கல. எங்களை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்ல. பல இடைத்தேர்தல் 2011 2021 பல இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது கூட உங்களால் வெற்றி பெற முடியல. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற முடியல. கூட்டுறவு சங்க தேர்தல் 98% தமிழகத்தில் வெற்றி பெற்று நாங்க வலிமையாக அமைத்தோம். 10 ஆண்டு காலம் வனவாசம் போன கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை இருக்குதா? ஏதோ ஒரு 5 ஆண்டு காலம் தப்பி தவறி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பான்னு மக்கள் எதிர்பார்த்து தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிகமான வாக்குறுதிகளை அள்ளி தந்தீங்க. 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது 2021 அன்று. அப்பொழுது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சுதா? தெல்லு திராணி இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் பிரச்சனையா? ஆமா, டெல்லியில் தானே காங்கிரஸ் இருக்குது. உண்மை தான் சொல்றாரு. டெல்லியில காங்கிரஸ் இருக்குது இல்ல? ஆனா 20 நாள் போராடி போராடி ஸ்டாலினுக்கு ஞாபகம் மறதி வந்துட்டது. ஏன்னா காங்கிரஸ் திமுக உடனே கூட்டணி அமைச்சுட்டாங்களா? 20 நாட்கள் போராட்டம் பத்திரிகையில ஊடகத்திலும் மாறி மாறி வந்தது. திமுக கட்சிக்காரர் நிர்வாகிகள் காங்கிரஸ் குறை சொன்னாங்க, காங்கிரஸ்காரர் திமுக குறை சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாத என்ற சூழ்நிலை வந்தது. எப்படியோ கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனசாரா கூட்டணி அமைச்சாங்க, சந்தோஷமா இல்ல. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் திமுக அரசாங்கத்தை தாங்கி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் கொடுத்த இடத்தை விட ஆதரவு கொடுத்ததுக்காக ஒரு சீட்டு மைனஸ். எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சொன்னா திமுகவை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொன்னோம், கேட்கவே இல்லை. சட்டமன்றத்தில் புகழ்வாங்க. நாங்க பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்போம். ஆனா காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை கட்சியோ இந்த அரசாங்கத்தை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் புகழ்வாங்க. புகழ்ந்ததுக்கு கிடைத்த பரிசு ஒரு சீட்டு மைனஸ். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துக்கு 4 இடம் கொடுத்தாங்க. அதுல 3 இடத்துல திமுக சின்னம் உதயசூரியில போட்டியிடணும், ஒரு இடத்துல விருப்பப்பட்ட சின்னத்தில் போட்டியிடும். அதை ஒப்பந்தம் போட்டுட்டு வெளியில் வரும்போது அவர் பத்திரிகைகள் சொல்றாங்க, சிரித்து அழுது கொண்டே சிரிக்கிறேன். என்ன சொல்ற? அழுது கொண்டே சிரிக்கிறேன். அதுதான் அந்த கூட்டணி நிலவரம். திமுக போனா இப்படித்தான் கிடைக்கும். அண்ணா திமுக அப்படி இல்ல. தலைமை கழகத்துக்கு எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் வந்தாங்க, பேசணும். 3 மணி நேரத்தில் கூட்டணி முடிவுபட்டு யாராருக்கு எந்த இடம் எவ்வளவு இடம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது அண்ணா திமுக. அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அண்ணா திமுக தான் அறிவிச்சது. அதுக்கு பிறகு படிப்படியா வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம். ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி. உங்க கூட்டணி ஒரே ஒருத்தர் தான் போய் கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்க.
யாரு? தேமுதிக தான் போய் சேர்ந்துருக்குது. 2021 அவர்கள் வாங்கின வாக்கு தவறா நினைக்க கூடாது. அங்க பதிவான வாக்கு தான் சொல்றேன். 6% வாக்கு. எவ்வளவு வாக்கு? அவர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எவ்வளவு சீட்டு? 10 சீட்டு. 2.5% வாங்கினவனுக்கு 5 சீட்டு. பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறதுக்கு வேணும். படிச்சு சொன்னோம், எங்க பேச்ச கேட்கவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இல்லாட்டி மக்களுடைய செல்வாக்கு இழந்துருவீனா. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. கூட்டணியில தலைமை தாங்கிற திமுக இவருடைய செல்வாக்கு அறவா இழக்க வைத்துட்டு. எனக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்த பொழுது எப்படி திரு கருணாநிதியும் மருமகனை எப்படி மைக்கு சரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களை பத்தி பேசலாமா? தகுதி இருக்குதா? இஸ்லாமிய சகோதரர் இதை பாருங்க, எப்படி எல்லாம் அரசியல் நாடகம் நாடுகின்ற முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சர் பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கலர் மாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் அடிக்கடி கலர் மாறுகின்ற முதலமைச்சர் இந்த மனுஷன் ஸ்டாலின் அவர்கள். வெக்கமா இல்ல? ஓட்டுகளை பெறுவதற்கு எப்படி தந்திரமா சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, உங்களை இமை காப்பதை போல சிறுபான்மை மக்களை காக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னார். எங்க நீ கொடுத்த? கொடுக்க வெச்சோம். 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வச்சேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி அளித்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த ஏழை தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதம் நீங்க புறக்கணித்துக் கொண்டே கேட்டீர்கள். எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று தொடர்ந்து அழுத்து கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்து கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். வேற வழி இல்லாம அழுத்தம் தாங்க முடியாதுதான் மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வச்சது அதிமுக. மறந்து விடாதீங்க பெண்களே, அவர் மனமுசு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்பொழுது மேல ஒரு 25 லட்சம் பேர் கொடுத்திருக்காரு. என்ன பெண்கள் கஷ்டத்தை பார்த்தா கொடுத்தாரு. இப்போ விதிகளை தளர்த்தி கொடுக்கணும்னு சொன்னார். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி இருந்தா கிடைச்சிருக்கும்ல? 54 மாசம் ஒன்று ஓடி போச்சு. இனி மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேணும். அந்த தாய்மாருடைய குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு. விதிகளை தளர்த்தி 25 குடும்ப தலைவிகள் 25 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சு இப்ப 6 மாசம் கிடைக்குது. ஏற்கனவே 22 மாசத்தை நாமத்தை போட்டார். இப்ப கொடுத்தவங்களுக்கு 54 மாசம் நாமத்தை போட்டார். ஏழை தாய்மார்களை ஏமாற்றிய அரசாங்கம். நாங்களும் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இவர்கள் போல நாங்கள் ஏமாற்றல. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். அப்பொழுதே சொன்னோம் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றாங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முன்னமே நாங்கள் விட்டாச்சு. 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய நாங்கள் விட்டாச்சு. எங்களுக்கு பின்னால்தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு திமுக தேர்தல் அறிக்கை 2021 வெளியிட்டாங்க. இப்பொழுது ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டணும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் அதிமுக சார்பா 3 முறை தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். 1 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். படிப்படியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். பிறகு முழுமையாக அதிமுக சார்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று 297 அறிவிப்புகள் 8 நாளைக்கு முந்தைய அறிவிச்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். வெளியிட்டாச்சுல? அப்ப யார் காப்பி அடிச்சா? திமுக தானே காப்பி அடிச்சிருக்குது. இன்றைக்கு
நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மக்களிடத்துல சேர்ந்துட்டது, வேற வழி இல்லை. அதை காப்படிச்சுதான் இன்னைக்கு ஸ்டாலின் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறிவித்த அறிவிப்புகள் 4 1 பங்கு கூட நிறைவேற்றல. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரீசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. 4 பேர் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா?